வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட ஒரு ரோட் மேப் இல்ல கைட் நம்ம எப்படி வேணா அத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து என்னென்னலாம் விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இத நான் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த ரியாக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரோட் மேப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட்டே வந்து போடணும்னு நெனச்சேன். பட் நான் அப்ப போட்டிருந்தேன் அப்படின்னா, என்ன என்னத்துக்கு நம்ம அத பண்றோம்? என்ன இப்போ இப்ப அதனால நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் இருக்கு? அந்த மாரி விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம போயிருக்கும். ஸோ நம்ம ரியாக்ட் இப்ப பார்த்ததுனால, இப்ப நமக்கு ஓரளவுக்கு வந்து எப்படி வந்திருக்கும் அப்டின்னா, நம்மளால வந்துட்டு ஓகே எனக்கு இதெல்லாம் வந்து தெரியும். இத வச்சு என்னால வந்துட்டு என்னவா ஆக முடியும் அப்டின்ற மாரி வந்து நமக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இதனால இப்ப மேக் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டா டெவலப்பரா ஆகணும்ன்றது ஏன் வந்து இம்பார்டன்ட்? நம்ம பேக் எண்ட் கூட எடுத்துருக்கலாமே. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இம்பார்டன்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இத நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஈஸியா வந்து ஒரு 6 மந்த்ஸ் டூ 1 இயர்ல வந்து ஒரு நல்ல டெவலப்பராவே வந்து நம்ம வந்து ஆயிடலாம். ஸோ நெறைய எஃபோர்ட் வந்து கண்டிப்பா வந்து போட்டே ஆகணும். நம்ம வொர்க் பண்ற டைம் வந்து அந்த அதுக்காக நம்ம கத்துக்கிறதுக்காக போடுற டைம் வந்து நெறைய இருக்கணும். ஸோ அத தாண்டி அடுத்து வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன். எப்பவுமே பேக் எண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப லாஜிக்கலா ரொம்ப அ கொஞ்சம் நெறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெறைய திங்க் பண்ணி பண்ற மாரி இருக்கும். பட் ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவு ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். நம்மளால டக்குன்னு ஈஸியா வந்து கத்துக்க முடியும். அதனால தான் சொன்னேன் 6 மந்த்ஸ் டூ 1 இயர்ல வந்துட்டு உங்களால ஒரு நல்ல டெவலப்பராவே வந்து ஆக முடியும் அப்டின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இதுல என்னென்னலாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்டின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக்ஸ். HTML வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். HTMLல ஏன் தெரிஞ்சிருக்கணும்? HTML ஏன் முக்கியம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம உடம்ப ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்குவோம். ஸோ நம்மளோட உடம்புல வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தா தான் நமக்கு அந்த உள்ள எலும்பெல்லாம் இருந்தா தான் நமக்கு அதுக்கு மேல உள்ளதெல்லாம் வந்து தோலு, நம்ம கை அசைக்கிறது, இது பண்றது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஸ்கெலிட்டன் ரொம்ப தேவையில்ல. அந்த மாரி வந்து வெப்ல வந்து எது ஸ்கெலிட்டன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, HTML தான் வந்து ஸ்கெலிட்டன். சரி ஓகே. இதுல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்டின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துரலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டேன். பிளாக் ஸ்க்ரீன் போயிட்டு, ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்ன்றத நான் வந்து எழுதுறேன். ஸோ ஹெட்டிங் டேக் வந்து என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இமேஜ் டேக்னா என்ன? இமேஜ் எப்படி உள்ள இன்சர்ட் பண்றது? அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேராகிராஃப் டேக்னா என்ன? இத பத்தி வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக்னா என்ன? அப்டின்றத பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆங்கர் டேக்லாம் ஏன் முக்கியம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க்க வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது. இதெல்லாம் நம்ம வந்து இதிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம ரியாக்ட்க்குலாம் போம்போது ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஃப்ரேம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆடியோ டேக் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ டேக் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹெட்டரு, ஃபூட்டரு. ஸோ ஹெட்டர், ஃபூட்டர் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து நாவ் டேக் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாவ் டேக்க வந்து எங்க யூஸ் பண்ணணும்? SEOக்கு இதெல்லாம் வந்து ஏன் யூஸ் ஆகுது? ஸோ நம்ம எல்லா இடத்துலயுமே டிவ்வே போட்டு போயிடலாமே. ஏன் வந்து நாவ்ன்றது போடணும்? ஹெட்டருக்கு ஏன் ஹெட்டர்ன்றத போடணும்? லிங்க் மாரி வைக்கிறோம்னா, அத ஏன் ஆங்கர் டேக்ல வைக்கணும்? ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு பட்டன் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டன வந்துட்டு என்னால வந்து இன்புட் டேக்லயே வந்து வச்சிர முடியும். ஆனா ஏன் நான் பர்ட்டிகுலரா பட்டன் வைக்கணும்? ஸோ இந்த மாரி கேள்விகள் எல்லாத்துக்குமே HTMLல வந்து உங்களுக்கு ஃபுல்லும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சாலே நம்மளோட சேனல்ல வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இத பத்தின எல்லாமே வந்து டீட்டெயில்டா வந்து போட்டிருந்தோம். ஸோ அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஆர்டிகிள் டேக், அசைட் டேக், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஃபார்ம்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இப்போ வந்துட்டு நம்ம ரியாக்ட்ல வந்துட்டு ஃபார்ம்ஸ் வந்து ரீசென்ட்டா வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்க மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து HTMLலயே வந்து பார்த்திருப்போம் நம்ம. ஸோ ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள்ஸு, நம்ம லிஸ்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள் மாரி இருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் டேக்னா என்ன? டிவ் டேக் ரொம்ப முக்கியம். ஏன் டிவ் டேக் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, எல்லா இடத்துலயுமே நம்ம மோஸ்ட்லி வந்து டிவ்ன்னு தான் வந்து போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் டேக். இதுல எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா வந்துட்டு ஏன் இதெல்லாம் போடணும்? இப்ப நான் செக்ஷன் டேக் போடுற இடத்துல நான் டிவ் டேக்கே போடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SEOக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த விஷயங்கள் தான். நீங்க வந்து எல்லாத்துக்குமே டிவ் டேக்கா போடலாம். பட் ஆனா வந்து நம்மளோட பேஜ் வந்து Googleல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் ஆகி வராது. ஸோ அந்த வெப் கிராலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட வெப்சைட்ட வந்து அதுவே வந்து ஃபுல்லும் வந்து கிரால் பண்ணி அந்த ஃபுல்லும் எடுக்கும். ஸோ அதுல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி இப்ப ஆடியோ டேக்னா ஆடியோக்கு ஏத்த மாரி குடுக்குறதோ, இல்ல ஹெட்டர்னா ஹெட்டர் டேக்க வந்து பிளேஸ் பண்றதோ, ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து பேஜ்ல வந்து ரேங்க் ஆகுறது ரொம்ப வரும் டக்குனு. நமக்கு நெக்ஸ்ட் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSS. ஏன் CSS முக்கியம் நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து HTML, JavaScript இது இருந்தாலே நம்மளால வந்துட்டு ஒரு வெப்சைட்ட வந்து நல்லாவே என்னோட ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாமே வந்து என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். பட் ஆனா வந்து CSS ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து
ஸ்கெலிட்டன் நான் சொல்லியிருந்தேன்ல, HTML வந்து ஸ்கெலிட்டன். அதுக்கு மேல நம்ம ஸ்கின் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம CSSன்னு ஒரு அஸ்யூம்க்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஸ்கின்லாம் வந்துட்டு CSS அப்டின்னா, இப்போ எல்லா எலும்புக்கூடுமே வந்து ஒண்ணா தான் இருக்கும். நம்ம பண்ற அந்த ஸ்டைல்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம எப்படி வந்து மத்தவங்கள்ட்டருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கோம் அப்டின்றது. சேம் தாங்க. அதே தான் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டுக்கும். ஸோ ஒரு மாரி வெப்சைட்ல வந்துட்டு பிளெயினா ஒண்ணுமே இல்லாம HTML மட்டுமே குடுத்துட்டே போயிருந்தோம்னா, நமக்கு வந்து ஒண்ணுமே அதோட ஃபுல் பர்ப்பஸே நமக்கு வந்து தெரியாம போயிருக்கும். ஸோ இத நான் ஒரு டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்டின்னா, அது வந்து பார்க்க ஒரு நீட்டாவே இருக்காது. என்னால வந்துட்டு இதுவாவே இருக்காது. இதே ஒரு டேபிள்ல நான் ஒரு பியூட்டிஃபுல்லா வந்துட்டு CSS ஓகே. இந்த டிவைடருக்கு இந்த கலரு, இந்த பார்டருக்கு இந்த கலரு, ஸோ டேபிள் ஹெட்டருக்கு மட்டும் இந்த கலரு. ஸோ இந்த மாரி நான் மாத்தி மாத்தி வந்து ஸ்டைல்ஸ வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அப்டின்னா, என்னோட வெப்சைட் வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாரி வந்து நெறைய பேருக்கு வந்து அது ரீச்சும் ஆகும். சரி ஓகே. இப்ப சிஎஸ்எஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத வந்து நான் இங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ இத நம்ம இப்போதைக்கு வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு போயிடுறேன். ஸோ செலக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் செலக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம வந்து கிளாஸ் பேஸ்ட் செலக்டரா இல்ல ஐடி வந்து வச்சு செலக்ட் பண்றோமா, அதெல்லாம் பத்தி தெரியணும். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ். நம்ம என்னென்ன கலர்ஸ் குடுக்க போறோம், எங்க கலர்ஸ் குடுக்கணும் அதெல்லாம் வந்து தெரியணும். ஸோ மார்ஜின்னா என்ன அப்படின்றது தெரியணும். அதே மாரி மார்ஜின் தெரிஞ்ச உடனே வந்து பார்டர்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ பேடிங்னா என்னன்றது தெரியணும். ஸோ பேடிங்ன்றது என்னன்னு தெரியணும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலர். ஸோ பேக்கிரவுண்ட் கலருக்கு நான் பிஜின்றது மாரி போட்டுக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து வைக்கணும். ஸோ ஒரு வெப்சைட்ல வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து வச்சிருக்கேன் அப்டின்னா, எனக்கு வந்து அந்த வெப்சைட்ல வந்துட்டு ஓகே இதெல்லாம் வந்து இருக்கு அப்டின்ற மாரி வந்து தெரியும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் மாடலு. ஸோ பாக்ஸ் மாடல் வந்து ஏன் குடுக்கணும் அப்டின்றது வந்து நம்ம நெறைய வீடியோல வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்டின்னா வந்து பாருங்க. ஸோ பாக்ஸ் மாடலுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். இதுல வந்து ஃப்ளெக்ஸு கிரிட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நான் இங்க வந்து எழுதிர்றேன். ஸோ ஃப்ளெக்ஸு கிரிட்ன்னு சொல்லிட்டு. முக்காவாசி வெப்சைட் நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் கிரிட் யூஸ் பண்ணாம நீங்க எங்கேயுமே வந்து வந்து போவே முடியாது. ஸோ நீங்க ஒரு மீடியா குவீஸ் வந்து எழுதுறதா இருக்கட்டும், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம எத சேஞ்ச் பண்றதாவே இருக்கட்டுமே. ஸோ ஃப்ளெக்ஸு கிரிட்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். அதுலயும் வந்து ஃப்ளெக்ஸ்ன்றது நம்ம பார்க்காத இடமே இருக்காது. ஸோ அதனால அத பத்தினது வந்து நல்லா டீட்டெயில்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு, விட்த் அப்புறம் வந்து மேக்ஸ் விட்த். ஸோ எந்த இடத்துல வந்து விட்த் குடுக்கணும், எந்த இடத்துல மேக்ஸ் விட்த் குடுக்கணும், ஏன் வந்து நம்ம விட்த் தான் குடுக்குறோமே, அப்புறம் ஏன் மேக்ஸ் விட்த் குடுக்கணும். ஸோ இந்த மாரி கேள்விகள்லாம் நம்ம ஆன்ஸர்லாம் வந்து நம்ம இந்த சீரிஸ்ல உள்ள சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல உள்ளதுக்கு நம்ம வந்து ஆன்ஸர் பண்ணியிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி. இப்ப நான் டெக்ஸ்ட் கலர் இந்த பிளாக்ல வந்துட்டு நான் இதே இது பிளாக்லயே குடுத்தேன் அப்படின்னா, இங்க வந்து யாருக்காவது எதுக்காவது தெரியுமா? யாருக்குமே வந்து இந்த வீடியோல பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாரி இருக்கிற நேரத்துல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, டெக்ஸ்ட் கலர வந்து ஒயிட்டா மாத்துறேன். ஸோ ஒயிட்டா மாத்துறப்ப என்ன ஆகும்? ஓகே. இது நான் இப்ப வந்து பிளாக் கலர்ல ஒயிட் குடுத்தா நமக்கு வந்து நல்லாருக்கும். ஸோ இப்ப டார்க் தீம் இருக்கு. ஸோ டார்க் தீம்ல மறுபடியும் நம்ம டார்க் தீம்ல உள்ளதே டைப் பண்ணா நமக்கு வந்து தெரியுமா? ஸோ தெரியாதுல்ல. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட். நான் இந்த ஃபாண்ட்டையுமே வந்து ரொம்ப சின்னதா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இத ஒரு 60% வச்சிருக்கேன். இதே ஒரு 20 டூ 20% 30% வச்சிருந்தேன்னா என்ன ஆகும்? நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ, அதனால வந்து ஃபாண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லிங்க்ஸ். ஸோ, லிங்க் வந்து நம்ம வந்து அண்டர்லைன் குடுத்துருப்போமா, இப்ப ஆங்கர் டாக் பார்த்திருந்தீங்கன்னா வந்து தெரியும். கண்டிப்பா வந்து ஏ டாக் குடுக்கும்போதே வந்துட்டு அந்த அண்டர்லைன் வந்து வந்துரும். ஸோ, இத வந்து நம்ம எப்படி வந்து பிரிவென்ட் பண்றது? இதுலேருந்து நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்றது? இதெல்லாம் வந்து பத்தி பேசியிருப்போம். டிஸ்ப்ளே. ஸோ, டிஸ்ப்ளே வந்துட்டு எப்படி வந்து இது வந்து ஃப்ளெக்ஸா இருக்கணுமா? இல்ல வந்து கிரிட்டா இருக்கணுமா? இல்ல பிளாக்கா இருக்கணுமா? இன்லைன் பிளாக்கா இருக்கணுமா? ஸோ இத பத்தினது வந்து டீட்டெயில்டா வந்து போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஏன் முக்கியம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இது வந்து ஓகே இண்டெக்ஸ். நான் இது மேல கீழ வரல. ஸோ ஓகே. நான் இங்கேருந்து வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கன்டென்ட் இப்போ ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இமேஜ் மேல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து அ ஓவர்லேப் ஆயி வரணும். பட் நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டெக்ஸ் நான் இமேஜ் மேலேயே அப்படியே வச்சிருந்தேன் அப்டின்னா எனக்கு வந்து தெரியாது. ஸோ இமேஜ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சிய கம்மி பண்ணிட்டு, நான் அந்த டெக்ஸ்ட்ட வந்து முன்னாடி கொண்டு வரதா இருக்கட்டும், அதுக்கு வந்து இண்டெக்ஸ் அப்ளை பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இண்டெக்ஸ்ல தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ. ஸோ ஓவர்ஃப்ளோனா இப்ப நம்ம இங்க இந்த வெப்சைட்ல நான் இப்ப ஸ்க்ரோல் பண்றேன். என்னால ஸ்க்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஓவர்ஃப்ளோ வந்து எப்படி ஆகும்? இந்த எங்க ஸ்க்ரோல் நடக்கணும்? அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பொசிஷன்ஸ். ஸோ பொசிஷன்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம். ஃப்ளெக்ஸும், கிரிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னு சொல்லிட்டு. இதுக்கு தாண்டி என்ன இம்பார்ட்டன்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா கொரீஸ். ஸோ மீடியா கொரீஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் இந்த வெப்சைட் எழுதுறேன். இதே வந்து நான் வந்து மொபைல்லயும் பார்க்கும்போது எனக்கு இதே மாரி இருக்கும் அப்டின்னா, ஓகே. இதுதான் வந்து ரெஸ்பான்சிவா நீங்க எந்த டிவைஸ்ல பார்த்தாலுமே சரி, மொபைல்னு கிடையாது. மொபைல், டேப்லெட், டிவி ஸ்க்ரீனு இல்ல வேற ஏதோ ஒரு லேப்டாப்போட ஸ்க்ரீனு. ஸோ 15 இன்ச் ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் சரி, 10 இன்ச் ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் சரி, எனக்கு அந்த இது வந்து கன்டென்ட் வந்து அலைன் ஆகி ஒரே மாரி வந்து வரணும்.
ஸோ அதுதான் வந்து மீடியா கொரீஸ்ன்னு சொல்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதுங்க. இதெல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து சிஎஸ்எஸ்ல கவர் பண்ணாலே போதும். நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ்லயே வந்து ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ சிஎஸ்எஸ்ல நம்ம பிளெயின் சிஎஸ்எஸ் தான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து நம்ம இனிமேல் பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து சரி, நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஏன் நான் இந்த சிஎஸ்எஸ்ஸ போட்டுட்டு நான் அதுக்கு போறேன் அப்படின்னா, டெய்ல்வின் சிஎஸ்எஸ் எப்பவுமே வந்து மொபைல் ஃபர்ஸ்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இப்ப இங்க எழுதுற நார்மல் சிஎஸ்எஸ் வந்து எப்போதுமே வந்து டெஸ்க்டாப்ல உள்ளதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்க்கு எழுதுவோம். அப்புறம் தான் நம்ம வந்து மொபைலுக்கு எழுத ஆரம்பிப்போம். பட் ஆனா டெய்ல்வின்க்கு எப்படின்னா, நம்ம ஆப்போசிட்டா அப்படியே செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து மொபைலுக்கு எழுதணும். அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணும்போதே மொபைல் ரெஸ்பான்சிவா தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம வந்துட்டு டெஸ்க்டாப்புக்கா போணும். அதுல வந்து இன்னுமே வந்து எல்லாம் யுட்டிலிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்னா வந்துட்டு நம்ம இப்ப ஹைட் இஸ் ஈக்குவல் டூ 40 பிஎக்ஸ் அந்த மாரி வந்து குடுப்போம். பட் அங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு H32, H16 இந்த மாரி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஎஸ்எஸ் கவர் பண்ணிட்டு அதுக்கு வரேன். சரி ஓகே. இப்ப இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகே நம்மளோட இதுல வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கின் வந்து இது ஃபர்ஸ்ட் எலும்புக்கூடு ஸ்கெலிட்டன் வந்து பண்ணியாச்சு. அதுக்கு மேல நான் ஸ்கின் பண்ணி டிசைன்லாம் பண்ணிட்டேன். ஓகே இதெல்லாம் பண்ணா என் வெப்சைட் வந்து பயங்கர இதுவாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் இப்ப ஏதோ ஒரு இடத்துல இப்ப ஒரு யூடியூபையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவ வந்து கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த வீடியோவ நான் கிளிக் பண்றதுக்கான பங்ஷனாலிட்டீஸ் வந்து இருக்கணும்ல. ஸோ அந்த கிளிக் பண்ண முடியுமா? இப்ப நான் என் உடம்ப வந்து சொல்லணும்னா ஸ்கெலிட்டன்னு அதுக்கு மேல நம்ம ஸ்கின் வந்துருச்சு. இப்ப என் கை விரல் இருக்கு. இப்ப என் கை விரல வச்சு நான் ஏதாவது தொடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு என் தொடணும்னு அந்த கை வந்து விரல் போகுதுல, அந்த பிரெயின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கிளிக் பண்றது, போறது, அப்புறம் வந்துட்டு நான் ஏதோ ஒண்ணு நடக்கிறேன். இது நடந்தா இந்த அனிமேஷன் நடக்கணும். இது வந்தா இது நடக்கணும். இந்த மாரி கண்டிஷன்ஸ் மாரி வச்சு இது பண்றது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்தா தான் நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு கொஞ்சம் நெறைய டாபிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கவர் பண்ணியே ஆகணும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நம்ம லைப்ரரீஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். அதாவது வந்து இப்ப ரியாக்ட்டோ, ஆங்குலர், ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலே, ஒரு லைப்ரரீஸ் வந்து ஒரு 4, 5 லைப்ரரீஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல பாப்புலரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட், ஆங்குலர், வியூ இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும். இதெல்லாம் பாப்புலரா இருக்கிறதுனால வந்து இதோட வந்துட்டு இந்த சில மித்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உன்ன லைஃப் லாங் வந்து கொண்டு போகுது. நீ வந்துட்டு இந்த லைப்ரரீஸ்ல உள்ளதுலலாம் ஸ்ட்ராங்கா இருந்துட்ட அப்படின்னா, கண்டிப்பா வந்து உன்ன யாருமே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து ரியாக்ட் வந்து இருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஆங்குலர் இருக்கலாம். ஸோ இப்ப வந்து இது வந்து அழிஞ்சு போகலாம். மேபி இதெல்லாம் வந்து ஒரு லைப்ரரீஸ் தான். இத விட வேற ஏதாவது பாப்புலரான ஒரு லைப்ரரி வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து டவுன் ஆயிடும். ஸோ நம்ம வேற இதுக்கு வேற லைப்ரரீஸ் கத்துக்கிற மாரி இருக்கும். ஆனா எது வந்து அழியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னைக்குமே வந்து இதுவே போகவே போகாது. என்னால வந்துட்டு இப்ப எதுவுமே இல்ல, என்ட்ட எந்த லைப்ரரியுமே இல்லனாலும் என்னால வந்துட்டு பயங்கரமா வந்து கோட் பண்ண முடியும். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ லைப்ரரீஸும் எனக்கு ஓரளவு வந்து தெரியும். இந்த லைப்ரரி இல்லனாலும் இந்த லைப்ரரியாவது தெரியும். எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணுன்ற அப்ரோச் தான் வந்து பார்க்கணுமே தவிர்த்து, எனக்கு இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் இருந்தா தான் என்னால வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகே ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துப்போம். இது வந்து இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ நாளைக்கே ஜாவா ஸ்கிரிப்ட்டே இல்லாம போலாம். ஸோ அதோட வேற ஏதாவது புதுசா ஏதோ வந்து வரலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பைத்தானே எடுத்துப்போமே. இப்ப பைத்தான் வந்து ஓவர் டாமினேட்டட் ஆகி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இதுவே இல்லாம பைத்தான்லயே நம்மளால எல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாரி வந்துருச்சுன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து பைத்தானுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப என்ன நடக்கும்? வேலைக்கு எடுக்கிறவன் எல்லாம் பைத்தான் டெவலப்பரா தான் வேணும் அப்படின்ற மாரி எடுப்பாங்க. ஸோ அதனால எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்ன்றது தான் பார்க்கணும். இதுல வந்துட்டு இப்ப நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பாத்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ ரியாக்ட்ன்றத தாண்டி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்னலாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து போய் எழுதி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போதைக்கு இத ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து தெரியணும். ஸோ சின்டாக்ஸ் தெரியாம நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து சின்டாக்ஸ் தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த புரோகிராமிங் ஜாவா ஸ்கிரிப்ட்ல சின்டாக்ஸ் இருக்கு. நாளைக்கு வேற ஏதோ ஒரு புரோகிராமிங் சின்டாக்ஸ் மட்டும் தாங்க சேஞ்ச் ஆகும். பட் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ற விதமாவும் சரி, இல்ல எதுலயோ ஒண்ணுலயும் சரி. ஸோ நம்ம இதுதான் நமக்கு சின்டாக்ஸ் வந்து தெரிஞ்சா போதும். ஸோ அதே மாரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டேக். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்ல வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு அஸ்திவாரமே வந்து ஸ்கிரிப்ட் டேக் தான். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக் உள்ளார இல்ல ஸ்கிரிப்ட் டேக்லயே வந்து இன்லைனா எப்படி எழுதுறது? ஸோ இத ஒரு தனி ஃபைலா போட்டு ஸ்கிரிப்ட்ல வந்து எப்படி பண்றது? இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் HTML அக்சஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்துட்டு என்னால வந்துட்டு
ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் லாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சோல் லாக் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பரா நீங்க இருக்கீங்க. நமக்கு ஏதோ இப்ப மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, எரர் வந்து கன்சோல்லயே அடிச்சுரும். ஸோ நமக்கு வந்து கன்சோல்ல வந்து அடிக்காது. நம்ம ப்ரௌசர்ல உள்ள டெவலப்பர் கன்சோல ஓப்பன் பண்ணாலோ, இல்ல டெர்மினல்ல உள்ள கன்சோல ஓப்பன் பண்ணாலோ தான் நமக்கு வந்து இது வரும். ஸோ டெர்மினல் கன்சோல்ல நமக்கு மோஸ்ட்லி வந்து வரது எப்படி அப்படின்னா, நமக்கு என்ன எரர்ன்றது இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லூஸ்லி கப்பிள்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஏன்னா அதுல எரர் என்ன இருக்கு அப்படின்னா, நான் இப்போ ஒரு இடத்துல வேரியபிள்ல வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு வைக்கிறேன். ஸோ அதே வந்து நான் மறுபடியும் அந்த வேரியபிள ரீஅசைன் பண்ணும்போது ஏ இஸ் ஈக்குவல் டூ கோட் வித் அஸ்வின் அப்படின்னு வச்சேன்னா, கோட் வித் அஸ்வின் தான் எனக்கு வந்து கன்சோல் ஆகும். ஸோ இந்த மாரி லூஸ்லி கப்பிள்ட் லாங்குவேஜ வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கன்சோல் லாக் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம ஸ்கோப்ன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா வந்து என்னென்ன படிக்கணும்ன்றத சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து வேர், லெட், கான்ஸ்ட். எதை எங்க யூஸ் பண்ணணும்ன்றது கண்டிப்பா வந்து தெரியணும். வேர் எங்க யூஸ் பண்ணணும், லெட் எங்க யூஸ் பண்ணணும், கான்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேட்ஜ் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இதோட அஸ்திவாரமே வந்துட்டு இதுதாங்க. ஸோ வேர், லெட், கான்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாரி ஃபங்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபங்ஷன்ஸ்ன்னு நான் சொல்லும்போது நார்மல் ஃபங்ஷனும் சரி, ஆரோ ஃபங்ஷனும் சரி. 2 ஃபங்ஷன்ஸுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவென்ட்ஸ். ஸோ ஈவென்ட்ஸ்லேருந்து தான் நம்மளால வந்து வேல்யூஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ ஆன் சேஞ்ச்லாம் பண்றோம் அப்படின்னா. ஸோ ஈவென்ட் லூப்னா என்ன? ஸோ இத பத்தின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்ப்ளேட் ரெகுலர். ஸோ லிட்ரல். ஸோ டெம்ப்ளேட் லிட்ரல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து என்னால வந்துட்டு ஒரு HTML-க்குள்ளேயே வந்து என்னால அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட எம்பெட் பண்ணி எனக்கு அதோட டைனமிக் வேல்யூஸ வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ இத பத்தினது தான் டெம்ப்ளேட் லிட்ரல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட் டைம். ஸோ டேட் டைம் வந்து கண்டிப்பா வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம டேட் டைம் ஆப்ஜெக்ட்ட வந்து சூஸ் பண்றதா இருக்கட்டுமா சரி, இல்ல நம்ம சர்வருக்கு வந்து இந்த இந்த டைம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு WhatsAppல வந்து எடுத்துப்போமே, நம்ம வந்து லாஸ்ட்டா அனுப்புற மெசேஜ் வந்து தான் வந்துட்டு நமக்கு வந்து கீழ வந்து காட்டும். நான் எங்கேயோ ஒரு அனுப்பிச்ச மெசேஜ் வந்து இப்ப நமக்கு கீழ வந்து காட்டுனுச்சு அப்டின்னா, நம்ம லாஸ்ட்டா என்ன மெசேஜ் அனுப்பிச்சோன்றதே நமக்கு வந்து தெரியாம போயிடும். ஸோ அந்த மாரி விஷயங்கள எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம வச்சு தான் சால்வ் பண்றாங்க. இது வந்து நேத்திக்கு இந்த நாள்ல நடந்தது. லேட்டஸ்ட்டா இதுதான் நடந்திருக்கு. இத கொண்டு வந்து காட்டணும் அப்படின்ற மாரி வந்து டேட் அண்ட் டைம்ல தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேத். ஸோ மேத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத் வந்து எல்லாருமே வந்துட்டு ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு இது வந்து எங்கேயுமே பெருசா யூஸ் ஆகாது அப்படின்னுவாங்க. பட் ஆனா வந்துட்டு நீங்க மேத்ன்றதுக்குள்ள நெறைய இருக்கு. சீலு, ஃப்ளோரு, அப்சல்யூட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இத வச்சு நம்மளோட அந்த டான் டீட்டா, காஸ் டீட்டா ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்மளால வந்து ஒரு புரோகிராம் எழுத முடியுமா? அப்படின்னா கேட்டா கண்டிப்பா முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரேஸ். ஸோ அரேஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க எதை எடுத்தாலுமே சரி, நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேஸும், ஆப்ஜெக்ட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஸ் இல்லாம வந்துட்டு நம்ம எங்கேருந்து இந்த வேல்யூஸ் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் வந்து கெட் பண்ணுவோம். ஸோ அரேஸா இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, இத வந்து எப்படி வந்து புஷ் பண்றது? ஒரு அரேல வந்து ஆப்ஜெக்ட் எப்படி புஷ் பண்றது? ஒரு அரேலேருந்து ஆப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறது? நடுவுல ஒரு இப்போ ஃபர்ஸ்ட், லாஸ்ட்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே வந்து நடுவுல இருக்கிற வேல்யூஸ் வந்து எப்படி எடுக்கிறது, போறது? அதுலேருந்து எத டெலீட் பண்ணணும்னா நம்ம எப்படி டெலீட் பண்றது? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரேஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ். ஸோ எரர்ஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ட்ரை கேட்ச் பிளாக் போட்டு ஹேண்டில் பண்ணலாமா? ஸோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் போட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாமா? வேற ஏதாவது விஷயங்கள்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு இஃப் எல்ஸ் போட்டு பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தா இந்த மாரி. ஸோ எரர்ஸ வந்து எப்படி வந்து கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம ஒரு தனியாவே வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட் மொத்தத்தையுமே நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். ஸோ நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். இது எல்லாத்தையும் இதுல உள்ள எல்லாமே நம்ம வந்து டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அட்வான்ஸ்ட்ன்னு சொல்லி பிரிச்சு அட்வான்ஸ் டாபிக்ஸ் மட்டும் தனியா வந்து போட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு அத மட்டும் தனியா போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் அப்புறம் வந்து ஸ்விட்சும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றத நம்ம வந்து அந்தந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இந்த வீடியோல எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது பெரிய வீடியோவா வந்து போயிடும். ஸோ லூப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் செஷன் ஸ்டோரேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் செஷன் ஸ்டோரேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஏதாவது JWT டோக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மெர்ஜ் ஸ்டாக்ல பார்க்கும்போது வந்து நான் அதோட ஃபுல் அட்வான்டேஜ் என்னன்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல தான் நம்மளோட JWT டோக்கன வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. சரி ஓகே. அதே மாரி செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஷன் முடிஞ்சோனே இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எக்ஸ்பயர் ஆயிடணும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஷர்ஸ்.
ஸோ க்ளோஷர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக்கு. இந்த இன்டர்வியூலலாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஷர்ஸ் வந்து நெறைய இடத்துல வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதோட ஃபுல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வீடியோல பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஜேசான். ஸோ ஜேசான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தாங்க. இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட்டா தான் வந்துட்டு நம்மளால வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து வருது அப்டின்னா, அது அந்த ஜேசான் ஃபார்மேட்ல இருந்தா தான் நம்மளால வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஜேசான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹோஸ்டிங் வந்து இன்டர்வியூல வந்து இந்த ஹோஸ்டிங் டாபிக்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, கால் பேக்ஸும் வந்து கேட்பாங்க. ஒரு ஃபங்ஷன் முடிஞ்ச உடனே இன்னொரு ஃபங்ஷன் வந்து கால் பண்ணணும். ஸோ இந்த கால் பேக்ஸ்னா என்ன? இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அசிங்க் அவைட். ஸோ அசிங்க் அவைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏபிஐலேருந்து ஃபெச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபெச் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்டின்னா, இந்த ஒரு அசிங்க்ரோனஸா இந்த ஏபிஐ வந்து நடக்குது. பட் இந்த இந்த இதுக்காக நீ வெயிட் பண்ண வேணாம். ஈவென்ட் லூப்ல வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த இந்த இதுக்காக நீ வெயிட் பண்ண வேணாம். ஸோ நீ மத்தத ஓடிட்டே இரு. இது முடிஞ்சோனே எனக்கு இதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடு. ஸோ அவைட்ன்றது அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்குள்ள இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரோனஸ் லாங்குவேஜ்ன்றதுனால லைன் பை லைனா வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல போய் பிளாக் ஆகாம இருக்கும். ஸோ அதனால அசிங்க் அவைட் வந்து நம்ம போடுவோம். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, கால், அப்ளை அண்ட் பைண்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அதையும் வந்து இன்டர்வியூல தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ப்ராமிசஸ். ப்ராமிசஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் ப்ராமிசஸோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த அசிங்க் அவைட், ஃபெட்ச் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ ப்ராமிசஸ்னாலும் என்னன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச். ஏபிஐலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு பேக் எண்ட்லேருந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு யூஐக்கு நான் ஏதாவது வந்து ஷோ பண்ணணும், டேட்டா வந்து காட்டணும் அப்டின்னா, இந்த ஃபெட்ச் ஏபிஐ போட்டு என்னால வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டீபவுன்சிங் அண்ட் த்ராட்டலிங். ஸோ டீபவுன்சிங் அண்ட் த்ராட்டலிங். ஸோ நம்ம இது 2ம் எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, த்ராட்டலிங். ஸோ ஓகே. த்ராட்டிலிங். ஸோ இது 2ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம வந்து வச்சுக்கிட்டது தான் வந்து இந்த டீபவுன்சிங் அண்ட் த்ராட்டிலிங். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால கண்டிப்பா வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ப்ரோவா வந்து மாறிட முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு நம்மளோட லிஸ்ட்ல அப்படின்றத பார்ப்போம் நம்ம. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏதாவது வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ஒண்ணு பூட்ஸ்ட்ராப் இல்ல சிமான்டிக் யூஐன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து இல்லன்னா டெயில்விண்ட். ஸோ இது வந்து இந்த பீன்றது இருக்கிறது வந்து பூட்ஸ்ட்ராப். இது வந்து டெயில்விண்ட். இது வந்து சிமான்டிக் யூஐ. ஸோ இது 3ம் வந்து மோஸ்ட் பாப்புலர். இத தாண்டி வந்து நெறைய இருக்கு. மெட்டீரியலைஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. புல்மான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஃபவுண்டேஷன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே எல்லா சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம இம்பார்ட்டன்ட்டானத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதுல வந்து மோஸ்ட்லி வந்து பூட்ஸ்ட்ராப் இல்ல டெயில்விண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருமே வந்து டெயில்விண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. பூட்ஸ்ட்ராப்போட ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால எல்லாருமே வந்து டெயில்விண்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளும் வந்து டெயில்விண்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்மளோட இதுல உள்ள பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெயில்விண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர் இல்லன்னா வந்துட்டு அ சிஎஸ்எஸ் ப்ரீ ப்ராசஸர்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்மள வேரியபிள்ஸ்ல வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இருக்குங்க. இந்த சாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ நான் அதனால தான் இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து சாஸ் இல்ல சிஎஸ்எஸ் அந்த மாரி வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் சிஎஸ்எஸ். இது 2ம் வந்து மோஸ்ட் பாப்புலர். இத தாண்டி நெறைய இருக்கு. ஸ்டைல் கவ் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இதுலயுமே வந்து இது வந்து ஒரு சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு இன்னும் வந்து நீங்க ப்ரோவா மாறுறதுக்கு இப்ப டெயில்விண்ட் தெரியும். என்னால நார்மல் சிஎஸ்எஸும் தெரியும். அத தாண்டி எனக்கு ப்ரோவா மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்ன்றது வந்து கத்துக்கலாம் நீங்க. நம்மளோட பிக்கும் இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ் தான் வந்து இருக்கும். ஸோ சாஸ் கத்துக்கிட்டா சிஎஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து நல்லாவே வந்து இதுவாயிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் யூசேஜ் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டப் தாங்க. இந்த கிட்டப்னா என்னன்றத நான் தனியா ஒரு வீடியோல வந்து மேக் பண்றேன். பட் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்ஸான ஒரு விஷயம். நம்ம இப்போ ஒரு கோட் பண்றோம். மத்தவங்களுக்கும் அது தெரியணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒண்ணு வந்து நம்ம கிட்டப்ல போட்டா தான் மத்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நெறைய இடத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த கோடெல்லாம் வந்து கிட்டப்லயே வந்து இருக்கும். நான் கிட்டப்ல போய் எடுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்னால தான் வந்துட்டு கிட்டப்போட பெரிய அட்வான்டேஜ். இத பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் மேனேஜர்ஸ் பத்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரியாக்ட் வந்து வீடியோலாம் போட்டதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். என்பிஎம் பேக்கேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ யானும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்பிஎம் வந்து மோஸ்ட்லி எல்லா சிஸ்டம்லயும் வந்து ரன் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணி ஈஸியா வந்து என்னால வந்துட்டு அத இன்ஸ்டால் பண்ணிட முடியும் அப்படின்னா, நோடோடயே சேர்ந்து வந்து இந்த என்பிஎம் வந்து வந்துரும். ஸோ நம்ம அடிஷனலா வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால வந்துட்டு என்பிஎம்ன்றது வந்து நம்மளோட பிக்கா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்ப நான் இந்த நம்ம பிக்ன்னு சொல்றேன்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட நம்ம டுட்டோரியல்ல வந்து இனிமேலும் வரப்போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதுலயும் வந்து அதாங்க இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் இல்ல லைப்ரரி. இத வந்து நான் பிக் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட்டானது எது அப்படின்னு கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்.
இந்த நம்ம எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட், ஆங்குலர், வியூ இதுதான் தெரிஞ்சிருக்கும். பட் இத தாண்டி வந்து நெறைய இருக்கு. ஸ்வெல்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மீட்டியார்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ரீமிக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால வந்துட்டு எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. ஒண்ணு எடுத்து அதுல வந்து மாஸ்டர் பண்ணணும். ஸோ இதுல வந்து இப்ப வந்து கரண்ட் டெக்னாலஜில எது பூமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் தாங்க. ஸோ ரியாக்ட் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்ப நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஜேஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் ஜேஸோட பேஸே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட். ரியாக்ட் தெரிஞ்சா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜேஸ் வந்து தெரியும். ஸோ ஆங்குலர் படிச்சுட்டு நீங்க வந்துட்டு இது பண்ண முடியாது. நீங்க நீங்க கோடே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்த வீடியோல வந்து மேக் பண்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்க்கு உள்ள கோடும், என்னால அதே கோட ஆங்குலர்ல எப்படி பண்றதோ, அதே கோட வியூல எப்படி பண்றதுன்னு போடுறேன் பாருங்க. ரியாக்ட் எவ்ளோ சிம்பிளா இருக்குன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால நம்ம சாய்ஸ் வந்து இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரியாக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் திங்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து ரியாக்ட்ல வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றத வந்து தான் இருக்கு. ஸோ இதையும் வந்து நான் வந்து எழுதிடுறேன். ஓகே. நம்ம இங்க போயிடலாம். ஸோ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிரஷ் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துட்டு நான் மீதி எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இங்க வந்து மறுபடியும் வச்சுட்டு, இத வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ அப்புறம் வந்து JSX. ஸோ நான் இது வந்து எல்லாத்தையும் ஒண்ணத்தையும் நான் என்னென்ன இது வந்து இதுக்குள்ள வந்து என்னென்னலாம் தெரியணும், காம்போனன்ட்ஸ்னா என்ன, JSXனா என்ன எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவா போயிடும். ஸோ அதனால வந்துட்டு நான் சின்னதா வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ்ன்றத மட்டும் சொல்றேன். பட் இதுல உள்ள எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவென்ட்ஸ் அப்புறம் வந்து கண்டிஷனலா எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து ரெண்டர் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திருந்தோம். யூஸ் ஸ்டேட்னா என்ன? ஹூக்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து நார்மலா ரியாக்ட்ல தெரியுது. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி நான் இங்கேயே வந்து ஒரு அ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி நான் இத வந்து போடுறேன். ஸோ ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு எழுதுறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்டு அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அ யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யூஸ் ரெஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட்லாம் வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இது அப்ப மத்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்டின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ யூஸ் ரெட்யூசர். நெக்ஸ்ட் வந்து யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்ஸ் ரியாக்ட்ல. ஸோ யூஸ் கால் பேக். ஸோ இந்த இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் ரியாக்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட்ல வந்து இது படிச்சாலே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாக்ட் வந்து ஒரு பெரிய கடல் மாரி. ஸோ கடல் மாரின்னு சொல்லிட முடியாது. இந்த கடல வந்து நம்மளால வந்து கண்டிப்பா வந்து கத்துக்க முடியும். ஸோ இதுலேருந்து வந்து நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட், நமக்கு என்ன தேவை, நம்மளால எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ புது புது விஷயங்கள் வந்து என்னால கத்துக்க முடியுதா? ஸோ இத வந்து நம்ம பார்த்தாலே போதும். இதுல வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஜாப்க்காக தேடுறோம். இல்ல வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு இது வேணும். எனக்கும் வந்து நானும் வந்து ரியாக்ட்ல வந்து தெரியுது அப்படின்றத காட்டணும் அப்படின்னா, நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் வந்து படிச்சாலே வந்து போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியாக்ட் வந்து யூஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து எழுத முடியாதுங்க. இப்போ ஒரு Facebookலயோ இல்ல Instagramலயோ வந்து எடுத்துப்போமே, லைக் பட்டன் வந்து அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கும். கமெண்ட் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். ஷேர் வந்து ஷேப்ல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஸ்க்ராட்ச்லேருந்து என்னால வந்து டிசைன் பண்ணி CSSல போட்டு எழுத முடியாது. ஸோ ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் யூஐ, இந்த ஆண்ட் டிசைன், இந்த சக்ரா யூஐ இந்த மாரி வந்துட்டு இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸான ஒரு இது ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இதுலலாம் வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவங்களே வந்து குடுத்துருப்பாங்க. ரியாக்ட்ல வந்து இந்த பட்டன் வந்து எப்படி வைக்கிறது? லைக் பட்டன் எப்படி வைக்கிறது? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதுலேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத தாண்டி வந்து நெறைய இருக்கு. ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ரீபேஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிமான்டிக் யூஐ ரியாக்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல நம்மளோட சாய்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் யூஐ தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் மெட்டீரியல் யூஐ. நெறைய பேர் வந்து யூஸும் பண்ணியிருக்காங்க. நீங்க என் டுட்டோரியல் இல்லாம வேற எந்த டுட்டோரியல்னாலும் நீங்க பார்த்தீங்கனாலும் சரி, மெட்டீரியல் யூஐ வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ நம்ம காமன் பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலரான ரியாக்ட் பேக்கேஜ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வந்து இப்போதைக்கு நம்ம பாப்புலரான ரியாக்ட் பேக்கேஜ் வந்து நம்ம பார்த்த இதுலயே வந்துட்டு என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் வச்சு நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து ரவுட்ஸ் வந்து கிரியேட் பண்றது, எப்படி நம்ம நேவிகேட்ட வந்து பண்றது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்க வந்து இந்த சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் queryன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நம்ம APIலேருந்து புல் புல் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் ஆகும். ரியாக்ட் query பத்தினதே ஒரு
தனி வீடியோ அது. அத நம்ம வந்து போக போக பெர்ஃபார்மன்ஸ் ரியாக்ட்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத பத்தி போகும்போது, நம்ம இந்த ரியாக்ட் கொரி பத்தி பார்ப்போம். இதே இந்த ஆக்சியோஸ்ன்றது ஒண்ணுமே இல்லங்க. ஃபெட்ச் மாரி தான். ஸோ ஆக்சியோஸ்ன்றது ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ நம்ம அதிலயும் வந்துட்டு இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இத தாண்டி இவ்வளவு தான் பேக்கேஜஸா? இத மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இத தாண்டி வந்து நெறைய இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிக்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ் இருக்கு. சிஎஸ்எஸ்ல உள்ள ஸ்டைல்டு காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அது ஒரு ஒரு காம்போனன்ட் மாரியே இருக்கும். ஸோ நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கிற மாரி. அதுக்கு பதிலா தான் நம்ம டெய்ல்விண்ட் பார்க்க போறோம்ன்றதுனால, அது கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி புக், ஃப்ரேமர் மோஷன். ஃப்ரேமர் மோஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷனுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். எனக்கு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஒரு டைஸ் வந்து உருண்டு ஓடி வர மாரி இருக்கணும். இல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்துட்டு இங்கேருந்து இந்த பால் போடுற மாரி ஓடணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் என்னால எங்க பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமர் மோஷன் வச்சு என்னால பண்ண முடியும். ஸோ அத பத்தியும் நம்ம அந்த அனிமேஷன்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சிஎஸ்எஸ் பத்திலாம் நம்ம ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அத பத்தினது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மேனேஜ்மென்ட் டூல்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் மேனேஜ்மென்ட் டூல்ஸ்ன்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லேயர்ல இந்த கன்டெக்ஸ்ட் ஏபின்னு சொல்லிட்டு ரியாக்ட்லயே வந்து இருக்கும். ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டா இருக்கும். வெளியிலேருந்து நம்ம பேக்கேஜ் மாரி ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஒண்ணு ரீடக்ஸா இருக்கணும், இல்ல மொபெக்ஸா இருக்கணும். என்னோட சாய்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரீடக்ஸ் தான் சொல்லுவேன். எல்லாருமே ரீடக்ஸ் வந்து கஷ்டம், கஷ்டம், கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ரீடக்ஸ் வந்து கஷ்டம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து கண்டிப்பா நம்ம அந்த ஹூக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா புரியுது அப்படின்னா, ரீடக்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிளா இருக்கும். முன்னாடி பழைய ரீடக்ஸ் கூட பிளெயின் ரீடக்ஸ் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லலாம். ரீடக்ஸ் டூல் கிட் வந்ததுலேருந்து ரொம்ப, ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்னால வந்துட்டு ஒரு டேட்டாவ வந்து அந்த குளோபலா லேயருக்கு புஷ் பண்றதும் சரி, அந்த குளோபல் லேயர்லேருந்து என்னால எடுக்கிறதும் சரி. இந்த ரீடக்ஸ் வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் லேயர் மாரி, ஒரு ஆனியன் மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இல்லன்னா ஒரு பபிள் உள்ள நம்ம இருக்கிற மாரி வந்து எடுத்துப்போம். இப்ப நம்ம அந்த ஜார்ப் சாசர் இல்ல ஜார்ப்ல ஏதாவது விளையாண்டுருந்தீங்கன்னா வந்து தெரியும். இல்லன்னா ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க. ஜார்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுலேருந்தே என்னால வெளியில வந்துட்டு அந்த டேட்டா வந்து குடுக்க முடியும்னாலும், அல்ல வெளியிலேருந்து வேற எவன்ட்டேருந்தோ என்னால வந்து இந்த டேட்டாவ வாங்க முடியும்னாலோ, என்னால வந்துட்டு அது ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு உருண்டையா ஒரு அ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எர்த்த எடுத்துப்போமே. எர்த்துக்கும் மார்ஸும் இருக்கு. ஸோ எர்த்லேருந்து நான் ஒரு டேட்டாவ மார்ஸ்க்கு அனுப்பணும். நான் டக்குன்னு அனுப்பிச்சிடலாம். ப்ராப்ஸ் மூலியமா ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு அனுப்பலாம். இதே வந்து நான் எர்த்லேருந்து ஜூபிட்டருக்கோ, இல்ல சாட்டர்ன்க்கோ அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒவ்வொரு லேயரா வந்து போயிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா, எர்த்லேருந்து டைரக்ட்டா சாட்டர்ன்க்கு அனுப்ப முடியும். அதுக்கான நடுவுல வந்து ஒரு குளோபலா வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாரி இருக்கும் அப்டின்னா, நான் இங்கேருந்து இந்த எர்த்லேருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு என்னோட டேட்டாவ குடுத்துருவேன். அந்த ஸ்பேஸ் ஷிப் என்ன பண்ணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஜூபிட்டருக்கோ, இல்ல சாட்டர்ன்க்கோ அந்த டேட்டாவ வந்து குடுத்துரும். எங்க தேவையோ நமக்கு அங்க குடுத்துரும். அதே மாரி அங்கேருந்து உள்ள டேட்டாவ மறுபடியும் நான் எர்த்துக்கு எடுக்கணும் அப்டின்னா, மறுபடியும் அந்த ஜூபிட்டர்லேருந்தோ, சாட்டர்ன்லேருந்தோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மறுபடியும் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்க்கு குடுத்துருவாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு எர்த்துக்கு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஸோ இதுல வந்து ஸ்டேட் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் இவ்வளோ தானா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் வந்து நெறைய இருக்கு. ஸோ ரீடெக்ஸ், மொபெக்ஸ் தாண்டி ஹூக் ஸ்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. ரீகாயில்னு ஒண்ணு இருக்கு. அக்கிட்டான்னு ஒண்ணு சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால வந்து என்னென்னலாம் கத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்.js. ஸோ நெக்ஸ்ட்.js வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கர ஒரு அ பாப்புலர் ஆனதும் சரி, பூம் ஆனதும் சரி, நெக்ஸ்ட் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட். நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லூஸ்லி கப்பிள்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டைப் ஸ்கிரிப்ட் போட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு குடுத்த மாரி, நம்ம மறுபடியும் ஏ இஸ் ஈக்குவல் டூ கோட் வித் அஸ்வின்றத குடுக்க முடியாது. எனக்கு அங்க ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான் இருக்கணும். நம்பர்னா நம்பர் தான் இருக்கணும். ஸோ அந்த மாரி வந்துட்டு நம்ம நெறைய விஷயங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து பண்ணலாம். எனக்கு இந்த டேட்டா தான் இந்த மோட்ல தான் வேணுன்ற மாரி வந்து குடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் நேட்டிவ். நம்ம ரியாக்ட்ட மட்டும் கத்துக்கிட்டா பரவால்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. ரியாக்ட் நேட்டிவ் கத்துக்கும்போது என்னன்னா, நம்ம மொபைல் ஆப்ஸும் வந்து நம்மளால வந்து எழுத முடியும். ஸோ இது வந்து லாஸ்ட்டா உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து ஒரு வெப்சைட்ட எழுதியிருக்கோம். அதே வந்து எனக்கு ஒரு டெஸ்க்டாப் ஆப்பா வேணும். ஒரு இஎக்ஸ்இ ஃபைலா வந்து வேணும் அப்படின்னா, என்னால வந்துட்டு இந்த ரியாக்ட்ட வந்து எலக்ட்ரான்ல போட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இஎக்ஸ்இ ஃபைலா வந்து மாறிரும். பட் எலக்ட்ரான்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து தூக்கி போட்டா மாறாது. பட் நம்ம அதுக்கும் கொஞ்சம் சில சில கோட் வந்து நம்ம எழுதுற மாரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்டன்ட் திங்ஸ் டூ லேர்ன் இன் நெக்ஸ்ட்.js. இந்த நெக்ஸ்ட்.js நம்ம பார்க்கும்போது, நான் இதுல உள்ள என்னென்ன இம்பார்டன்ட் திங்ஸ்லாம் இருக்குன்றத சொல்றேன். பட் இப்போதைக்கு வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத சொல்றேன். எஸ்எஸ்ஜி, எஸ்எஸ்ஆர், இன்கிரிமெண்டல் ஸ்டாட்டிக் ஐஎஸ்ஆர்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து டைனமிக்கா எப்படி வந்து பேஜ கொண்டு வரது, லேசி லோடிங் எப்படி பண்றது, ஏபிஐ ரவுட்ஸ் வந்து என்ன, இது வந்து பேக் எண்டும் வந்து இதுல ஏபிஐ ரவுட் வந்து எழுத முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அப்ப நம்ம பேக் எண்டே தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்.js பார்க்கும்போது வந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஆப் வந்து எழுதியாச்சு. இப்ப நான் இத வந்து டெஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, யூனிட் டெஸ்டிங். சும்மா நானா வந்து டெஸ்ட் பண்றது. அப்புறம் வந்துட்டு ப்ரௌசர்ல ஓகே இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் தான் இருக்கு அப்படின்ற மாரி டெஸ்ட் பண்றது.
ஸோ இத தாண்டி நம்ம டெஸ்டிங்க்கு வந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஜெஸ்ட்ன்றது இருக்கு. அப்புறம் வந்து சைப்ரஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மோச்சான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து லைப்ரரீஸா வந்து இருக்கு. ஸோ இத வந்து நம்ம எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கான கோட வந்து நம்ம வந்து எழுதலாம். ஸோ இத தாண்டி இவ்வளோ தான் லைப்ரரீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறையா வந்து இருக்கு. டெஸ்டிங் லைப்ரரின்னே ஒண்ணு சொல்லியிருக்கு. அப்புறம் என்சைம்ன்னு சொல்லியிருக்கு. ஜாஸ்மின்னு சொல்லியிருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. ரியாக்ட்க்கு வந்து எது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ட் தான் வந்து நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதனால ஜெஸ்ட் பத்தினதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எல்லாமே கோடெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா. எப்படி நான் வந்து எனக்கு வந்து நான் என் லோக்கல் மெஷின்ல இருக்கு. நான் இப்ப சிஸ்டம ஷட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுவும் வந்து போயிடும். இது இல்லாம என்னோடது வந்து எப்பவுமே வந்து சர்வர் வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து எங்கேயாவது ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது தேவை. சர்வர் தேவை. ஸோ அத தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம். ஸோ நெட்லிஃபைல வந்து ஈஸியா வந்து ஃப்ரண்ட் எண்ட வந்து ஈஸியா வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹீரோக்கு வந்து பேக் எண்ட் டிப்ளாய்மென்ட் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். Firebase வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட வந்து மறுபடியும் வந்து ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹீரோக்குள்ள வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பே பண்றதுக்கு கேட்கறாங்க. ஸோ நம்ம பேக் எண்டுக்கு வேற ஏதாவது எப்படி வந்து டிப்ளாய் பண்றது? AWSல கூட டிப்ளாய் பண்றோம். பட் எல்லாமே வந்துட்டு காஸ்ட்டா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க வந்து ஈஸியா டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்லிஃபைல ரொம்பவே ஈஸியா டிப்ளாய் பண்ணலாம். அப்படியும் இல்லன்னா Firebaseல வந்து ஈஸியா வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இத தாண்டி வேற என்னென்னலாம் வந்துட்டு டிப்ளாய் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Vercel இருக்கு. ஸோ Vercel வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Next.js பார்க்கும்போது டிப்ளாய்மென்ட் வந்து Vercelல வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். GitHub Pagesன்னு சொல்லி இருக்கு. அப்புறம் ரெண்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ரெண்டர் வந்து பேக் எண்ட்ல வந்து நம்ம டிப்ளாய் பண்ணலாம். பட் ஆனா அது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸா இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம டிப்ளாய் பண்ணும்போது வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் இம்பார்டன்ட் டாபிக்ஸ் யூ ஷுட் நோ. இத தாண்டி என்னென்னலாம் நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூஏ ப்ராக்ரசிவ் வெப் ஆப்ஸ். ஸோ ஆஃப்லைன்ல இருந்தாலும் என்னோட ஆப் வந்து ஒர்க் ஆகணுன்ற மாரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிடபிள்யூஏ வந்து ஒரு ரொம்ப பெரிய இது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் சாக்கெட்ஸ். ஸோ நம்ம ஒரு சாக்கெட்லேருந்து ஒரு மெசேஜிங் ஆப்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த வெப் சாக்கெட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கார்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ஸ்னா என்னன்னா, இந்த ஆரிஜின்லேருந்து தான் வந்து எனக்கு அலோவ் ஆகணும். ஸோ நான் இப்போ ஒரு வெப்சைட்டோட ஒரு டிப்ளாய் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்த லிங்க்லேருந்து வரது மட்டும் தான் எனக்கு அலோவ் பண்ணணும். நான் இது இல்லாம எல்லாத்தையும் அலோவ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து இதுவாயிடும். ஸோ ஹேக் பண்றது ஈஸி ஆயிரும். ஸோ இந்த கார்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து JSON. JSON வந்து நம்ம முன்னாடியே வந்து இதிலேயே பார்த்திருப்போம். ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ். ஸோ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிஐஸ் தான். பேசிக்கலி நம்மளோட ஏபிஐ தான். நம்ம த்ரெட் ஆப்பரேஷன்ஸ் சொல்லுவோம்ல அதுதான். நெக்ஸ்ட் வந்து GraphQL ஏபிஐஸ்னா என்னன்னா, இதே வந்துட்டு என்னென்ன எனக்கு ஏபிஐலேருந்து ஒரு எக்கச்சக்கமா ஒரு 100 வேல்யூ வந்து வரும். எனக்கு அவ்வளவும் வேணாம். எனக்கு 10 தான் வேணும்னா, நம்ம அத பிக் பண்ணி எடுக்கிறது தான் GraphQL ஏபிஎஸ். பேசிக் செக்யூரிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி வெப் அக்சஸபிலிட்டி. நான் வந்து நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன்ல. ஸோ வெப் அக்சஸபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு எல்லாருக்குமே வந்து அது வந்து யூஸ் ஆகுற மாரி வந்து இருக்கணும். ஸோ இப்ப நம்ம மட்டும் தான் அப்படின்னா, இந்த அக்சஸபிலிட்டின்றது என்ன அப்படின்னா, இப்ப வாட்ஸ்அப் சேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னால ஒன் ஹேண்ட்லயே வந்து எல்லாத்தையும் வந்து நவுத்தி எடுத்துட்டு போயிட முடியும். ஸோ இதே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து இருக்கும். என்னால வந்து அத கிளிக் பண்ண முடியாது. இந்த மாரி விஷயங்கள்ல அக்சஸபிலிட்டில வந்து ரொம்பவே நெறைய டாபிக்ஸ் இருக்கு. எப்படிலாம் வந்து இது பண்றதுன்னு சொல்லிட்டு, அது வந்து தனியா நம்ம வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் கெட்ஸ் ESLint இல்லன்னா வந்து பிரிட்டியர்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்படி இல்லன்னா வந்து இந்த இந்த கோட் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இந்த பிரிட்டியர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் வந்து அந்த ஸ்பேஸ் விட்டு கரெக்ட்டா வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு கான்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்ற மாரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கான்ஸ்ட்க்கு பக்கத்துல ஸ்பேஸ் வந்து இந்த ஏ விடணும். அப்புறம் வந்து ஏக்கு அப்புறம் வந்து ஒரு ஈக்குவல் டூக்கு ஒரு ஸ்பேஸ். மறுபடியும் அந்த ஈக்குவல் டூக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். அப்புறம் தான் அந்த 5ன்ற வேல்யூ. அப்புறம் எண்ட்ல செமிகோலன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து வைக்கவே மாட்டோம். ஸோ நம்ம கண்டிப்பா கண்ணாபின்னான்னு வேகமா டைப் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிருவோம். இந்த பிரிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா, அதுவே வந்து ஆட்டோ ஃபார்மேட் வந்து பண்ணிடும் நம்மளோட கோட. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம VS கோட்ல வந்து செட்டப் பண்றது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் திங்ஸ் டு லேர்ன். இதுவும் வந்து நம்ம கத்துக்கணும்ன்றது கிடையாது. வெப் பேக்ன்னு சொல்லியிருக்கும், பார்சல்னு சொல்லியிருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா மாடியூல் பண்டிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி வந்து பண்டில் பண்ணுது இந்த விஷயங்கள்லாம். இப்ப ரியாக்ட்ல வந்து நமக்கு வந்து இந்த பண்டிலா தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோட் ஸ்ப்ளிட்டிங் வீடியோல பார்த்திருப்போம். ஸோ இந்த பண்டிலே எப்படி கிரியேட் ஆகுது, அதுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெப் பேக் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம முன்னாடி எங்க சாஃப்ட்வேர்ல என்னென்ன நடக்குது, நம்மளால ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் நான் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து எல்லா திங்ஸுமே இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணுன்றது கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு ரோட் மேப் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட்ல வந்து ஒரு எண்டே கிடையாது லேர்ன் பண்றதுக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ லேர்ன் பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு வந்து போ முடியும். ஸோ இது வந்து என்னோட சின்ன நோட் வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. Thank you for watching this video.